பரத்திலிருந்து வருகிற ஞானம்னு ஒன்று பார்க்குறோம், யாக்கோபில் போடப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஞானம் வந்து என்ன அப்படின்னா, கர்த்தரை அறிகிற அறிவு, கர்த்தருடைய அறிவில் வளர்றது. நம்ம எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோம், நம்ம இந்த வாழ்க்கை வந்து எதுக்காக வாழுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது, அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப், காட்ஸ் வில் தெரிஞ்சுக்கிறது. அந்த ஞானம் வந்து தான் மெய் ஞானம். அதுதான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். பட் இந்த உலக பிரகாரமான ஞானம் இருக்கிறவங்க கூட லைஃப்ல தோத்து போக வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவங்களோட ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவங்களுக்கு லாபம் கிடையாது. ஆனா விசுவாசங்கிறது அதையும் தாண்டி முக்கியமான விஷயம். ஏன்னா இப்ப விசுவாசப்படி பார்த்தோம்னா யோபு எடுத்துக்கலாம், ஆப்ரஹாம் எடுத்துக்கலாம், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாரையும் எடுத்துக்குவோம். எல்லாரும் விசுவாசிங்களா இருந்தாங்க, ஆண்டவரோட டிசைபிள்ஸாக மாறினாங்க, அப்போஸ்டல்ஸாக மாறினாங்க, இவாஞ்சலிஸ்டாக மாறினாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் பேஸ் என்ன இருக்கு? பிலீவ். பைபிள் சுவிசேஷங்கள்ல ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் வந்து போயிட்டு ஒருத்தவங்களை அழைப்பாரு. நீ மீன் பிடிக்கிறவங்களா இருக்கிறவங்க வந்து உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன், என் கூட வான்னு கூப்பிடுவாரு. அது மாதிரி மத்திய டாக்ஸ் கலெக்டரா இருக்கிறவர்கிட்ட போயிட்டு என்னை பின்பற்றிவான்னு சொல்லுவாரு. அவங்க எல்லாருமே ஆண்டவர்கிட்ட கேள்வியே கேட்கல, இது ஒரு கேள்வி கேட்கல. உங்களை அதுக்கப்புறம் கேட்டாங்க, உங்களை பின்பற்றி வர்றவங்க எங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமா, எங்களுக்கு என்ன கிடைக்கும், இதெல்லாம் கேட்பாங்க. பட் ஆண்டவர் அழைச்ச உடனே யாருமே எப்படி நாங்கள் அவங்கள நம்புறது, நீங்கள் தான் கிறிஸ்துவான் எப்படி நம்புறது, எப்படி நாங்கள் வந்து அவங்க பின்னாடி வந்தால் நீங்கள் தான் உண்மை கடவுள்னு சொல்கிறாங்க அப்படி. ஸோ இந்த மாதிரி எந்த கொஸ்டினுமே அவங்க கேட்கல. ஆண்டவர் வந்து அழைச்ச உடனே அவங்க வந்து பின்னாடி போயிட்டாங்க. அதனால அவங்களோட லைஃப்ல வந்து ஆண்டவர் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக பயன்படுத்த முடிஞ்சது. அதுக்கும் மேலே அவங்களுக்கு நித்திய ஜீவன், அவங்களோட வாழ்க்கையில தேவையான ஒரு ரூட்டை வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. லைஃப் வந்து எதுக்காக, பர்பஸ், அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கும், நீதிமனுக்கு தன்னுடைய முடிவை குறித்து நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த உலகத்தை ஃபுல்லாக ஆதாயப்படுத்தி கொண்டு நிறைய சொத்து வச்சுருக்கிறவங்க, நிறையா படித்து ரொம்ப பெரிய பொசிஷன், நல்ல புகழ்ச்சியாக வாழ்கிறவங்க கூட அவங்க வாழ்க்கையோட பர்பஸே தெரியாமல் நிறைய நேரங்களில் முடிஞ்சு போயிடுறது உண்டு.